ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தமிழ் புது வருட புத்தாண்டு ராசி பலன். கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். அதே சமயம் சவால்களை வென்று முன்னேறி செல்லும் முன்னேற்றத்துடன் வளரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த தமிழ் புது வருடம் அப்படிங்கிறத மங்களகரமான தமிழ் பராபவ வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்போ இந்த புது வருடமானது கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுதா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி ஆதாரத்தோட 100% உண்மையோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் பெருசாக என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து ஏழச்சனினால் பல பிரச்சனைகள் சந்திச்சுங்க, ஜென்மச்சனினால் பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தேங்க. இப்போ பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்திலேயாவது என்னுடைய தொழில் நல்லா இருக்குமா, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குமா, என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்குமா, திருமண யோகங்கள் கைகூட வருமா, பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றம் அடையுமா, கொடுக்கல் வாங்கல நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறேங்க. இது நன்மைகள் கொடுக்குமா இல்லை தீமைகள் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு உண்டான தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது முதல்ல தொழில் எப்படி இருக்கும், கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தொழில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வேலையில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் அத்தனையுமே மாறும். இறுக்கமான சூழ்நிலைகள்னு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த தொழிலில் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமே, இது அடுத்த கட்டம் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் தெரியலையே, இதனால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்தோடு ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அது மாறும். சரிங்களா? அந்த பயம் இனி உங்களுக்கு வேண்டாம், அந்த பதட்டமும் இனி உங்களுக்கு இதில் வேண்டவே வேண்டாம். சரிங்களா? அதே போல் தொழிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தியோகம், இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய திறமைக்கேற்ற அவங்கவுங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அப்போ அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் நான் வேலை உத்தியோகத்தில் இருக்கிறேங்க, எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைக்கல, எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களையும் என்னை மதிக்கலைங்க, எனக்கு மேலே இருக்கக்கூடியவங்களையும் என்னை மதிக்கலை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு புரியலைங்க, இந்த இடத்துல இருக்கலாமே இல்லை வெளியில் வந்துடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் தைரியமாக இதில் இருக்கலாம். சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது தொழில் சார்ந்த அடிப்படையில் வியாபார சம்மந்தப்பட்ட முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இல்லையா, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதிய முதலீடுகளை செய்யும்போது நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து சிந்தித்து நிதானமாக அந்த தொழிலை செய்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் செய்யக்கூடியவங்க புது தொழிலை ஒன்று செய்யலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப யோசித்து யோசனை பண்ணி சிந்தித்து பார்த்து செய்யுங்க. அதே போல் 4 பேர்த்துக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்காதீங்க. கண்டிப்பாக இருக்கிற தொழிலும் சேர்ந்து உங்களுக்கு வியாபாரம் அதில் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அது போக இந்த கலைத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கல்வி துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கல்வி சார்ந்த தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இவங்களுக்கெல்லாம். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லைங்க.
கலைத்துறையிலும் கல்வித்துறையிலும் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரபல ராஜ்யோகத்தை அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கல்வித்துறையிலையும் கலைத்துறையிலையும் வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இதனுடைய வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு பொருளாதார ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது குடும்பத்தில் மேன்மைப்படுமா, ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை அந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் பழைய கடன்கள் உங்களுக்கு வந்து வசூலாகும். பழைய கடன்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த கடன் அத்தனையுமே உங்களுக்கு வந்து பார்க்கும் மீண்டும் உங்களோட கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேர காலகட்டம் அப்படிங்கிறது இந்த புது வருடத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அப்போ அந்த புது வருடத்தில் வந்து பார்க்கும்போது பழைய கடன் வசூலாகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த பழைய கடன் வசூலாகும்போது குடும்பத்துக்குள்ளே நிம்மதி, சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அதில் வந்து பார்க்கும்போது மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் ரொம்ப பொங்கும். மகிழ்ச்சி பொங்கும், குடும்பத்தை சந்தோஷமாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அதே வந்து பார்க்கும்போது இந்த குடும்ப ரீதியில் உங்களுடைய உறவினர்களிடையே இருந்து உங்களுக்கு உண்டான மனக்கசப்புகள், சண்டை, சச்சரவு, குழப்பம், பிரச்சனை, இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் பேசாமையே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து பார்க்கும் உங்களுக்கு சகஜமான உறவு முறைகள் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்தவர்கள் நீங்கள் ஒன்று சேருவீங்க. உறவுக்காரர்கள், அது தாய் தகப்பனாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம், அப்பா அம்மா பிள்ளைகளாகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம். எல்லாருமே பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்குதுங்க இந்த புது வருடத்தில். சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சரிங்க, குடும்பம் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி பொங்கும், சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிட்டிங்க. நான் ரொம்ப நாள் திருமணத்தை பார்த்து எதிர்பார்த்துட்ருக்குறேங்க, திருமணம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையான திருமண தடை இல்லாமல் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி எடுத்துட்டாலுமே உங்களுக்கு தடை, பிரச்சனை, குழப்பம், பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வருமே தவிர சாதாரணமான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்காதுங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது திருமணத்தை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் உருவாகும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு இந்த புது வருடத்தில். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற வருத்தப்படக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். அந்த மன கஷ்டமெல்லாம் உங்களுக்கு விலகிடும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம், கரு கூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்துட்டுருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த புது வருடத்தில் கும்பராசிக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி அப்படிங்கிறது வரும். அடிக்கடி தலைவலி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக வரும். அதில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. சரிங்களா? தலைவலி வந்தால் சாதாரணமாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அது ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த தலைவலினால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருங்க. தலைவலி வராமல் அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த புது வருடத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 3, 5, 8ங்க அதிர்ஷ்ட எண். என்னது? 3, 5, 8ங்க அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது என்ன? நீலம், கரும், பச்சை. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது நீலம், கரும், பச்சைங்க. இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விநாயகர். சரிங்களா? வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நல்லாயிருக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு இப்போ புரியுதுங்களா? சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிதற தேங்காயை உடைச்சி வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் விலகும், நோய் தீரும், குழப்பங்கள் விலகும். புரியுதுங்களா? நன்மைகள் நடக்குங்க. அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி சிதற தேங்காய் உடைச்சிக்கிட்டு வாங்க. கஷ்டங்கள் தீரும், நல்லது நடக்கும், ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? இந்த பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான். இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு சாதகமாக நடக்குமா நடக்காது அப்படிங்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து இந்த புது வருடத்தில் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நன்மை இருக்க தீமை இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அத்தனையுமே உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தி பாருங்கள்.
100% இது உண்மையாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.